கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்று 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நம்ம அடிக்கடி திருச்சபை கூடி வரும் பொழுது நாம் எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டிய கிரியைகளை குறித்தே நாம் அதிகமாக பேசுகிறோம். ஏன்னா தான் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து தேவன் அறிவார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செஞ்சாலே போதும். அவர் செய்ய வேண்டிய பகுதியை குறித்து நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனாலும் நமக்குள்ளே என்ன வர முடியும்னா, இப்படிலாம் வாழ முடியுமா, இப்படிலாம் வாழலைன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாதோ, அல்லது ரட்சிப்பை இழந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர முடியும். இங்கே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு நம்முடைய கிரியைகளினால் அல்ல. ஸோ இதை முதல்ல நாம் தியானிக்கணும்னு நினைக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8-9 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆக இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. நாம் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை மன்னித்தது அவருடைய இரக்கம். நம்மை பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்கள் ஆக்குவது அவருடைய இரக்கம். அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை தேவன் அழைத்தது அவருடைய மகா பெரிய இரக்கம், தயவு. ஓகே, அதுக்கு அடுத்து ஜாக் அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபுல் காஸ்பல், முழு சுவிசேஷம் அல்லது பூரண சுவிசேஷம் அப்படின்னா என்னென்னாக்கும், இது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி என்னென்னா, தன் ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ரட்சிப்பில் ஜனத்தின் பாவங்களை நீக்கிறதுங்கிறது நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்மை விட்டு அதற்குரிய தண்டனையை நீக்கி விடுவது. இன்னொரு பகுதி என்னென்னா, பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்து பாவம் செய்யாது வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்துவது. பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய நம்மை பாவம் செய்யாதபடி, அதாவது வலுவாதபடி காக்க வல்லவர் அப்படின்னு நம்ம யூதா 24 வாசிக்கிறோம். அப்போ பாவம் செஞ்ச மனிதர்களாக இருந்த நம்மை அதிலிருந்து மீட்டெடுத்து பாவம் செய்யாதபடி நம்மை நடத்தும் பொழுது, பாவத்தை ஜெயித்து பாவம் நம்மை மேற்கொள்ளாது நம்மை நடத்தும் பொழுது தான் ரட்சிப்பு முழுமை பெறுகிறது. அதைத்தான் நம்ம பூரண சுவிசேஷங்கிறோம். ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்னு சொல்லிட்டு அதோடு விட்டுடக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம இன்னொரு முனைக்கு போய் நாம் கிரியையினால தான் நாம் ரட்சிப்பு, பாவம் செய்யாது வாழ்ந்தால் தான் ரட்சிப்பு, ஒருவேளை பாவத்தில் தவறிட்டோம்னா நம்ம ரட்சிப்பை இழந்துருமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வர வேண்டியதே இல்லை. பாவம் செய்த பாவத்துக்கு மன்னிப்பும் அவருடைய இரக்கம்தான். பாவம் செய்யாது வாழ்வதற்குள்ளதான உதவி, ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபை, அல்லது பாவத்தில் விழாதபடி அவர் தரக்கூடிய பலன், அதுவும் அவருடைய கிருபையினால் தயவுனால தான் வருது, நம்முடைய கிரியையினால் அல்ல. ஆனால் நாம் பிரயாசப்படணும், கிரியை செய்வதற்கு பிரயாசப்படணும். அந்த கிரியைக்கு அப்போ என்ன அப்படின்னா, அந்த கிரியைகளுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. கிரியையினால் ரட்சிப்பு கிடையாது, ஆனால் கிரியைகளுக்கு பலன் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 12வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதை லிவிங் பைபிளில் போட முடியுமா? நான் சொல்கிற சில வசனங்களை லிவிங் பைபிளில் அல்லது நியூ லிவிங் பைபிள். வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே என்ன வாசிக்கிறோம்? See, I am coming soon and my reward is with me to repay everyone according to the deeds he has done. இங்கே என்ன எழுதியிருக்கு? அங்கே என்ன எழுதியிருக்கு? எபேசியர் 2:9 போங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அங்கே என்ன எழுதியிருக்கு? இது கிரியினால் உண்டானது அல்ல, ஆனால் ஒவ்வொருவனுக்கும் பலன், a reward is coming with me. அது எதை பேர்ஸ் பண்ணி வருது? கிரியையினால். அப்படின்னா துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்த நம்மை தேவன் ரட்சித்து நற்கிரியைகளை செய்யும்படி நடத்துகிறார். அவங்கவுங்க செய்ய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்
நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப கிரியைகளை கம்ப்ளீட்டா தேவன் இக்னோர் பண்றல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீ கிரியையெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. இன்னொரு சார் என்னன்னா, கிரியையினால தான் ரட்சிப்புனோம். கிரியையினால ரட்சிப்பு கிடையாது, ஆனால் கிரியைகளுக்கு ஒரு பலன் கண்டிப்பா உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாரும் நித்தியத்தில் போய் நம்ம ஒரே இடத்துல ஒரே ஹாலில் இருப்போம்னு நினைக்காதீங்க. பைபிள் என்ன எழுதியிருக்கு பாருங்க, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னா 14வது அதிகாரம் யோவான் 1வது வசனம் வாசிங்க. 1-2 வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, in my father's house are many dwelling places. அங்க என்ன எழுதியிருக்கு 2வது வசனத்துல, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை உங்களுக்கு ஆய்ந்து பண்ண போகிறேன். அப்ப பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ஆக அருமையானவர்களே, நாம் ஏதாவது ஒரு பாவத்தில் தவறிட்டோம், பாவம் செய்யாது வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தில் தவறிட்டோம்னா உடனே நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நாம் திட்டம் போட்டு விரும்பி பாவம் செய்கிறோமா அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். பாவம் செய்கிற மனுஷன் துணிகரமாக இன்னும் திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பிரயாசப்படுறோம், ஆனால் தவறிட்டோம்னா உடனே நம்ம இழந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அறிக்கையிடும்போது அதை மன்னிக்கிறார். கண்டிப்பாக அவருடைய இரக்கத்தினால மறுபடியும் நம்மை காப்பார். அப்போ இந்த நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கணும். நம்முடைய கிரியைகள் மேலே வச்சிடக்கூடாது, நம்முடைய பிரயாசங்கள் மேலே வச்சிடக்கூடாது. அதே சமயத்தில் நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் பேரிலேயே எப்பொழுதும் இருக்கணும். சங்கீதக்காரன் எழுதுகிறார் 146:3. அது தாவீதுனுடைய சங்கீதம் அல்ல. அதை வாசிங்க. 146வது சங்கீதம் 3வது வசனம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்களையும் நம்பாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எப்போதுமே நம்முடைய நம்பிக்கையானது ஜீவனுள்ள தேவன் பேரில் தான் இருக்கணும். அந்த நம்பிக்கை மனிதர்கள் மேலேயோ மூப்பர்கள் மேலேயோ சபையின் மேலமோ நம்ம வச்சிடவே கூடாது. கிரியின் மேலேயும் வச்சிடக்கூடாது. நாம் செய்கிற கிரியைகளுக்கு பலன் இருக்குங்கிறது உண்மைதான், ஆனால் அந்த கிரியையினால் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்புங்கிறது தேவனுடைய இரக்கத்தினாலையும் தயவுனாலையும் தான். ஆனால் கிரியைகளுக்கு பலன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பைபிள்ல அப்படி எழுதியிருக்கு, அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. சரி, மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்ம இன்னும் வாசிக்கிறோம். சங்கீதம் 20:7 வாசிப்போம். சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த ரதம் குதிரை அப்படிங்கிறதுலாம் நம்ம எதுக்கு அடையாளமாக இருக்குனாக்கும், நம்முடைய சரீர பலன், உழைப்பு, அனுபவம், அறிவு, திறமை அல்லது பணம். ஏன்னா அநேக மனிதர்கள் இதையெல்லாம் புயபலமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எரேமியா 17:5 வாசிக்கிறோம், மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்ட மனிதன் சபிக்கப்பட்டவன். அப்போ நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கா அல்லது மனிதர் பேரில் இருக்கா? சபைக்கு வர்றவங்களையும் சிலரை பார்த்துருக்குறேன். சபையிலேருந்து ஏதாவது ஒரு உதவியோ அல்லது சகோதரர்கள் மூலமாக சில உதவிகளோ கிடச்சிச்சின்னா அவங்க அந்த சகோதரர்கள் மேலே நம்முடைய நம்பிக்கை வச்சிடறாங்க, சபையின் மேலே நம்பிக்கை வச்சிடறாங்க. அப்படி வைக்கக்கூடாது அருமையானவர்களே. தன்னுடைய மகிமையை தேவன் ஒரு காலம் மனுஷனுக்கு கொடுக்கவே மாட்டார். நாசியில் சுவாசமுள்ள மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. அவர் ஹோப் ஃபஸ்ட் பி இன் த லார்ட் அலோன். நம்முடைய நம்பிக்கையானது தேவன் பேரில் மாத்திரம்தான் இருக்கணும். அதான் இங்கே எழுதியிருக்கு, நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் மேலே நம்பிக்கை வேண்டாம். அப்படின்னா மனிதனே நமக்கு வேண்டாம், அப்போ சபையே நமக்கு வேண்டாம், நம்ம கிரியே செய்ய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம்னா அது இல்லை. இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் நம்ம போகக்கூடாது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் தேவனுடைய மனிதர்கள் நம் பட்சத்தில் இருப்பார்கள்.
ஆண்டவர் சொன்னார், இதோ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் தருவேன். அப்போ தேவனுக்கு ஏற்புடையவர்களாக நம்ம வாழும் பொழுது, தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது, தேவன் தன்னுடைய பட்சத்தில் இருக்கக்கூடிய தேவ மனிதர்களை நமக்கு துணையாகவும் நம்மை வழி நடத்துவதற்கும் அவர் தருவார். அவரே தருவார். நாம் பணத்தை தேடி போகக்கூடாது, பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்போது நமக்கு என்ன தேவையோ அதை அவரே தருவார். நம்ம எல்லாரும் இங்கே தரித்திரர்களாக பிச்சைக்காரர்களாக தான் வாழணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது உன்னுடைய இருதயத்தை அதன் மேலே வச்சிடாத. அப்போ தேவன் சொல்ல விரும்புகிறது என்னென்னாக்கும், பிளேஸ் யுவர் ட்ரஸ்ட் இன் த லார்ட் அலோன். உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் மாத்திரம்தான் இருக்கணும், வேறு எதன் மேலேயும் வச்சிடக்கூடாது. சரி, 1 பேதுரு 4வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 1:4. அடுத்தபடியாக நாம் இந்த உலகத்தில் பலவிதமான இச்சைகள் உண்டாயிருக்கிறது, அதனால் பல கேடுகளும் உண்டாயிருக்கிறது. நாம் அதனால் கெட்டு போகாதபடிக்கு தேவன் என்ன செய்கிறாருன்னா, நாம் தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவும் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகுவதற்கும் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. இச்சையினால் உள்ளான கேட்டுக்கு தப்பி பாவத்திலிருந்து விலகி நீதியை செய்து தேவனுடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமென்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு நிறைய ப்ராமிசஸை கொடுத்துருக்காரு. அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புங்க, அது மேலே நம்பிக்கை வை. நீ சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை கட்டியாக பிடிச்சிக்கோ. அது நமக்கு வழுக்கல் உள்ள இடங்களில் ஊன்றுகோல் போல் இருக்கும். நீ பார்த்துருக்கீங்களா, கழித்தரை உள்ள இடங்களெல்லாம் மழை நேரத்தில் நடந்து போனீங்கன்னா அப்படியே வழுக்கும். ஒரு ஓரத்தில் மிதிச்சிட்டிங்கன்னா போதும். செருப்புக்கால் கூட செப்பல் போட்டு போனீங்கன்னா கூட வலிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு குச்சி லேசாக அப்படி கீழே ஊன்ற மாதிரி இருந்துச்சுனாக்கும் நீங்கள் தடுமாறுற நேரத்தில் அது நம்மளை முழுதும் தாங்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு அப்படி ஊன்றுகோல் லேசாக அப்படின்னு தொட்டால் கூட போதும், நம்ம வழுக்கல்ல சமாளிச்சுக்க முடியும். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் விசுவாசத்தில் வழுவும் பொழுது அல்லது அசைக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு ஊன்றுகோல் போல் இருந்து அவர் மேலே நம்ம முழு நம்பிக்கையை வச்சு நாம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். நான் சில வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாம் அதெல்லாம் அடிக்கடி நம்ம தியானிக்கிறதே இல்லை. பெந்தகோஸ்திய சபையிலையும் நிறைய கிறிஸ்தவர்களும் எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வாக்குத்தத்தங்களை தான் அவங்க போட்டிருப்பாங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாமல் தலையாவாய், கர்த்தர் உன்னை காக்கிறவர், இப்படி நிறைய வசனங்களை போட்டிருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு தான். சில நேரங்களில் அதை வருஷத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க என்னமோ புதுசாக வாக்குத்தத்தம் போல் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் உரியது, எப்போதுமே உரியது. புது வருஷத்துலேயும் புது மாதத்தில் மாத்திரமல்ல. அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். 4வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? He has granted to us his precious and magnificent promises. Precious அப்படின்னா விலையேற பெற்ற, மேன்மையான, அருமையான, மேக்னிஃபிஷன், அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். அதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், எபேசியர் 3:20. சில வாக்குத்தத்தங்களை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இது புது வருஷ வாக்குத்தத்தம் அல்ல. நம்ம எப்பொழுதும் தேவன் பேரில் நம்பிக்கை வைப்பதற்கு அவரே நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள். எபேசியர் 3:20 வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி. தேவன் நாம் வேண்டிக் கொள்றதை காட்டிலும் கூட அதிகமாக கொடுக்க உள்ளவர். நம்ம கேட்கறது தேவ சித்தத்தின்படி இருந்துச்சுன்னா அவர் கேட்கறத காட்டிலும் அதிகமாக கொடுப்பார். சாலமோன் போய் தேவனிடத்தில் என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். தேவன் என்ன செஞ்சார்? ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் சேர்த்தே கொடுத்தார். ஆனால் அவர் தவறி போயிட்டார். ஆனால் தேவன் கேட்கறதுக்கு மேலேயே கொடுக்குறோம். இந்த வாக்குத்தத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, now to him who is able to do far more abundantly beyond all that we ask or think. நம்ம நினைக்கிறதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்ய வல்லமையுள்ள தேவன். அநேக நேரங்களில் நம்ம மனிதர் மேலே நம்பிக்கை வச்சுறோம், பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சுறோம். அந்த ஐஸ்வர்யான்னு சொன்னார், எனக்கு நிறைய நிலங்கள் எல்லாம் விளைஞ்சிருக்குது, நான் களஞ்சியத்தில் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு அநேக வருஷங்களுக்கு நான் புசித்து குடித்து நான் திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நம்பிக்கை எங்கே இருக்குது பாருங்கள். தேவன் தான் அந்த ஆசீர்வாதத்தை தர்றாரு. ஐஸ்வர்யத்தை தருகிறவர், பதவி உயர்வை தருகிறவர்,
சுகத்தை தருகிறவர், சொத்தை தருகிறவர், மனிதர்களை நமக்கு சாதகமாக தருகிறவர் எல்லாமே தேவன் தான். ஆனால் அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்தாமல் நம்ம அதன் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம சபிக்கப்பட்டவளாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. மனிதர்களை புயபலமாக்கி கொள்ளுகிறவர்கள், குதிரையின் மேலும் ரதத்தின் மேலும் நம்பிக்கை வைக்கிறார்கள். தோஸ் who believe in the chariots and horses, அதெல்லாம் நமக்குள்ள பலத்துக்குரிய ஹார்ஸ் பவர்னு சொல்கிறோம்ல. ஹார்ஸ் அப்படின்னா குதிரை சக்திம்பாங்க. அப்போ நம்ம பலம் அல்ல, எனக்கு இருக்கிற உடல் வலிமை தான் என் பலன். அல்லது நம்ம அந்த சிம்சன் சொன்னார்ல, எனக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சிருவேன்னார். கடைசியில் தேவன் அந்த பலன் எடுத்துக்கொள்ளும் போது அவரால் ஒன்றுமே செய்ய முடியலை. திரும்ப தேவன் ஆவியை கொடுத்தார், அவன் பலன் அடைந்தான், அவன் ஜெயிச்சான். அப்போ நமக்கு இருக்கிறதான எல்லாமே தேவனால் உண்டானது. அதனால தான் ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நீர் தந்தது. நமக்கு இருக்கிறதான படிக்கிறதுக்குள்ளதான திறமை, அறிவு, ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன் சொல்கிறோம்ல, அது ஒருவேளை நீங்கள் ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கலாம், புத்திசாலிகளாக இருக்கலாம். அந்த அறிவை யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். நாம் பிரயாசப்படுறோம் பாருங்கள், எல்லாரும் பிரயாசப்படுவாங்க. ஒரு சிலருடைய தொழில் விருத்தி அடையும், லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் அவங்களுக்கு படிப்பு கம்மியாக இருக்கும், நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் கிடைக்கும். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சந்தர்ப்பங்களை தருகிறவர் தேவன், அந்த வாய்ப்புகளை தருகிறவர் தேவன். அப்போ எல்லாமே தேவனால் உண்டானது அப்படின்னு நம்ம மகிமையை தேவனுக்கு செலுத்தி நாம் விடுதலையாக இருந்தோம்னு சொன்னால் தேவன் நம்ம மென்மேலும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஆக நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக, வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக என்ன அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை கொடுங்கன்னு கேட்குறோம், ஆண்டவர் கூட கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறார். நீ இன்றைக்கி மட்டும் இல்லைப்பா, சாப்பாட்டுக்கு எவ்வளோ நாளைக்கு உள்ளதான சாப்பாட்டுக்கு தேவையானதை நான் உனக்கு தர்றேன். ஆண்டவரே எனக்கு செலவுக்கு பணம் இல்லைங்கிறோம், தேவன் கூட்டி கொடுக்குறார். நீ ஒரு நாளைக்கு மாத்திரம் இல்லை, எத்தனையோ நாளுக்கு தேவையான செலவுக்கு பணத்தை நான் தர்றேன். அப்போ நினைக்கிறதற்கும் வேண்டியது உலக பிரகாரம் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படி தான். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். சரி, அதுக்கடுத்து பாருங்கள், இன்னொரு வாக்குத்தத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். சில நேரங்களில் நம்ம சிக்கலான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிறோம், தப்பிக்க வழியே இல்லை, நான் எப்படி தப்பிக்க போகிறேன் ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம். தேவன் சொல்கிறாரு, 43:19 வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்க, I will do something new, now it will spring forth, will you not be aware of it? I will even make a roadway in the wilderness, river in the desert. அவர் செங்கடலை திறந்து வழியை திறந்தார். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, ஒரு வழி அடையும் பொழுது புது வழியை திறக்கிற தேவன். செங்கடலில் கலந்து போனாங்களே, அது புது வழி, யாருமே நடக்காத வழி. கடலுக்குள்ளே யார் நடந்து போயிருப்பா? ஒருத்தர் நடந்துட்டு போக மாட்டான். அப்போ தேவன் புது வழியை கூட, ஏன்னா இப்போ தான் நமக்கு விசுவாசம் வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு வழியே இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியல, எனக்கு பணத்தை கொடுங்க அல்லது இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். தேவன் சொல்கிறாரு, ஒரு வழி அடையும் பொழுது புது வழியை திறக்கக்கூடிய தேவன் தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறதான வழிகளையோ அல்லது தப்பித்து கொள்ளும்படி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. நம்ம ஏதாவது ஒரு சோதனையில் மாட்டிக்கிடும் போது தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவங்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பாருங்கள், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, இந்த சோதனையை என்னை விட்டு அகற்றி போடுங்க, அல்லது இந்த சோதனையை நான் கடந்து போகும்படி எனக்கு என்ன செய்யுங்க, வழியை தாங்க. அதுதான் இங்கே ஒன்று. அந்த சோதனை எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியதான், நமக்கு மட்டும் புதுசாக ஏதோ ஒரு சோதனை நினைக்க வேண்டாம். உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு அநேகம் பேர் கடந்து போனதான சோதனை தான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று அந்த சோதனைக்கு உள்ள நீ விழாதபடிக்கு, சோதனைக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு உனக்கு நல்ல ஒரு வழியை உனக்கு தேவன் உண்டு பண்ண முடியும். ஒருவேளை அப்படியே சோதனையே நீ கடந்து போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அதை கடந்து போவதற்குள்ள பலத்தை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை அவர் உண்டு பண்ண முடியும். ஒரு சோதனைனா ஒரு வழியை காட்டுவார், இந்த வழியில் போ, நீ தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அருமையானவர்களே,
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில நேரங்களில் நம்ம கைகளில் பிரயாசப்படுறோம், நமக்கு பலனே இல்லை. நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது யார்? தேவன். நாம் பிரயாசப்படுறோம், ஆனால் ஆசீர்வாதமே இல்லை. தேவனை நோக்கி பாரு. சங்கீதம் 128:2 வாசிங்க. சங்கீதம் 128:2. இதெல்லாம் நமக்குள்ள வாக்குத்தத்தம் தான். ஏதோ புது வருஷத்தில் எங்கேயாவது ஒரு சர்ச்சில் கொடுத்தாங்கன்னா அங்கே போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. பைபிளில் உள்ள வசனம் தான் இது. இது யாருக்கு? விசுவாசிக்கிற எல்லாருக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். அதான் இங்கே பேதுரு சொல்கிறாரு, இந்த அருமையான வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் நமக்கு தான் கொடுத்துருக்காரு. எதுக்கு? இந்த உலகத்தில் நாம் ஜீவனம் பண்ணுறதுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியும் தேவனுடைய திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பிடிக்கும் தேவன் இதையெல்லாம் கொடுத்துருக்காருப்பா. அதனால் நீ கிளைம் பண்ணு. வேறு சாக் சொல்லுவாங்க, உங்கள் கையில் இப்போ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு செக் இருக்குது, ஒருத்தர் கொடுத்துருக்காரு. நீங்கள் நம்பிக்கை இருந்தால் முதல்ல பின்னாடி கையெழுத்து போட்டு அதை கொண்டு பேங்க்கில் போடணும். அப்போ தான் அது உங்கள் கணக்குக்கு கிரெடிட் ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இது என்னமோ இது என்னத்தையோ அப்படின்னு நீங்கள் அப்படியே வச்சுருந்தா அது ஒரு பேப்பராக தான் இருக்கும். அதுக்கு நோ வேல்யூ. அது பேங்க்கில் கொண்டு போட்டால் தான் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட அதை கொண்டு பேங்க்கில் போடும்போது தான் அது நமக்கு பணமாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்குது. அப்படின்னா நான் அதை கிளைம் பண்ணால் தான் எனக்கு ஆமென்னு வரும். நான் முதல்ல அதை அப்படியே ஆக்கடவு ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் உண்மையாகணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, எப்படி உன் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே. ஸோ யூ ஹாவ் டு பிளஸ் மை ஒர்க். என்னுடைய கைகளின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அது விவசாயமாக இருக்கட்டும், அது தொழிலாக இருக்கட்டும், அல்லது வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியதாக கூட இருக்கட்டும், நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸோ எல்லாவற்றிலையும் காட் ப்ளஸ், தேவனோடு கூட இணைந்து நாம் அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறதுக்கும் சரி, அவருடைய வாக்கு தத்தங்களை பெறுவதற்கும் சரி, நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின் பேரில் இருக்கணும், தேவனுடைய வல்லமையின் மேலே இருக்கணும். ஆதியாகமத்தில் 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எவ்வளவோ விசுவாசத்தில் வல்லவனாகிய விசுவாசத்துக்கு தகப்பன் என்று சொல்லப்பட்டதான ஆபிரகாம் கூட அவர் சோதிக்கப்படும் பொழுது, அதிக கால தாமதமாகும் போது அவர் விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டு அவர் தவறான முடிவெடுத்து விட்டார். அதில் 16வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 16ல் 15-16 வாசிங்க. ஆதியாகமம் 16, 15, 16, 17, 1 வாசிங்க. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, அங்கேதான் முதல்ல வேதத்திலேயே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். தேவன் என்ன சொல்கிறாரு? முதல்ல ஆதியாகமத்தில் 17வது அதிகாரத்தில் தான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்பா, எனக்கு முன்பாக நீ உத்தமனா வாழு. எதுக்கு இதை சொல்கிறாரு? 86வது வயசில், ஆபிரகாமுக்கு 86 வயசில் தோன்றின தேவன் அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாரு? 99 வயசு வரைக்கும் என்ன செய்யலை? 99 இயர்ஸ்னு வாசிக்கிறோம் 17:1. அது வரைக்கும் அவருக்கு தரிசனமாகலை. காரணம் என்னென்னா, அவர் ஆகாரோடு கூட சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றாரே. மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வச்சு, மாம்சத்தின்படி சாராள் சொன்ன உலக வழக்கத்தின்படி வேலைக்காரியை சேர்த்து கொண்டு, அடிமையை சேர்த்து கொண்டு ஒரு பிள்ளையை பெற்று விட்டார். தேவனுக்கு அது விருப்பம் கிடையாது. அதனால தான் தேவன் 13 வருஷம் ஆபிரகாமோடு கூட எந்த தொடரும் வச்சுக்கல. 99 வயசு ஆகும்போது தேவன் தோன்றி முதல்ல சொல்கிற வார்த்தை, என்னால் முடியாதா எந்த காரியமும்? ஐ ஆம் ஆல் மைட்டி காட். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் நான் அதனதன் காலத்தில் செய்வேன். நீ காத்திருக்க முடியாதபடி இப்படி அவிசுவாசத்தில் நீ இப்படி செஞ்சிட்டியே என்று சொல்லி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், வாக் பிஃபோர் மீ பிளேம்லெஸ், நீ எனக்கு முன்பாக நீ குற்றமற்றவனாய் நட என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதையும் பின்னாடி நிறைவேற்றார். அவர் தப்பு பண்ணதுனால அவர் விட்டுட்டு விலகி போயிடல. அவர் தப்பு பண்ணி வழி தவறிட்டா கூட அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார், வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார். சரி, அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம அநேக நேரங்களில் ஏதாவது ஒரு மனிதர்களால் அல்லது நாம் தகாத விதமாக நம்ம ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகிறோம், எதிர்பார்க்கவே இல்லை, அல்லது நம்ம நன்மை செய்கிறோம், தீமை அடைகிறது, மற்ற மனிதர்கள் நமக்கு ஏதாவது பாதிப்பை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னா, சகரியாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லி பாருங்க. சகரியா 2:8.
பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாருங்க, for thus says the Lord of hosts, after glory he has sent me against the nations which plunder you. உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்தில் தேவன் என்னை அனுப்பினார். உங்களை கொள்ளையிட்டாங்கல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? he who touches you, உன்னை தொட்டவன் என் கண்ணின் கருவிழியை தொட்டார். அவர் உடனே செய்ய மாட்டார். அதனால நமக்கு ஒருத்தர் பாதிப்பை உண்டு பண்ணிட்டாருன்னு சொன்னால் தேவன் கண்டுக்கிறாமல் விட்டுருவார்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். உன்னை தொட்டவன் என் கண்ணின் கருவிழியை தொட்டான். he will not leave him unpunished. ஆனால் அது அவர் வேலையில் செய்வார். நம்ம எதிர்பார்க்கறோடு உடனுக்குடனே பழி வாங்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. he will deal with him in his own time. கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். he will do it. ஆனால் நம்ம பழி வாங்கணும் ஆண்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 16:13. ஆகார் என்ற பெண்மணி, அதாவது ஆபிரகாமை திருமணம் செய்து கொண்டதான அந்த ஆகார் சாராளுடைய அடிமை பெண், அவளுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். பாருங்க, அவள் ஆபிரகாமை திருமணம் செய்து கொண்டதற்கு அவள் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. அவள் ஒரு அடிமை. அவளுக்கு வாய் பேச்சு கிடையாது. இப்போ நம்ம மிருகங்களை போல தான். இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற ஆட்டு மாட்டுக்கு என்ன உரிமை கொடுக்குறோம்? அதை கட்டி போடுறோம், நினச்சா தண்ணி காமிக்கிறோம், நினச்சா கொலை கொடுக்குறோம், இறைய கொடுக்குறோம், நினச்சா அதை அறுத்துடுறோம் அல்லது விற்று போட்டுறோம். அதே மாதிரி தான் இந்த ஆகார், அவர் அடிமை பெண், அவளுக்கு வாயில்லா பூச்சி. ஸோ அவளிடத்தில் தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். பாருங்கள், 16வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அப்படின்னா அவள் ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறாள். அப்பொழுது அவள் சாராளிடத்தில் நடந்து கொண்ட விதம் அவளுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறிடுச்சு. அடிமை பெண்ணாக இருக்கிற நீர் என்னைகிட்ட இப்படி உனக்கு ஒரு பிள்ளை கிடச்சிருச்சுன்ன உடனே நான் எனக்கு பிள்ளை இல்லைன்ன உடனே நீ இப்படி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தணும்னு சொல்லிட்டாள். அப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3வது வசனத்திலே எழுதியிருக்கு. அதுக்கு பின்னாடி சாராய் ஆகார் கர்ப்பவதி ஆன உடனே அவள் தன்னுடைய மிஸ்ட்ரஸ், அந்த 4வது வசனம் வாசிங்க, 16:4. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். உடனே 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், சி சாராய் so treated her harshly and she fled away from her presence. அவள் ரொம்ப கடினமாக நடத்தினாள். கர்ப்பவதியாக இருக்கிறாள், சாராளோ கடினமாக நடத்துகிறாள். அவள் ஓடியே போயிட்டாள். அப்படி போகும்போது அவள் கதறுகிறாள். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய நீ தேவன் கூப்பிட்றார். அந்த அடிமை பெண், அவளுக்கு தேவனே தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவளுக்கு விசுவாசம் கிடையாது, தேவனை அறிந்த அறிவும் கிடையாது. அவள் ஒரு மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு அடிமை. அவள் இப்பொழுது எஜமான் போய் என்னுடைய கணவரோடு சேர்ந்து பிள்ளையை பிறனா கணவனோடு சேர்ந்த அவள் தான். அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஆடு மாடு மிருகம் மாதிரி தான். அவளுக்கு உரிமை கிடையாது, அவள் அடிமை. இப்பொழுது அவள் ஓடி போகிறாள். அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பாருங்கள், அதுக்குள்ள அவள் விரட்டி விட்டாங்க. ஸோ அங்கே 7வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். பாருங்க, சாராயினுடைய அடிமை பெண்ணாகி ஆகாரே, யாருக்கு தெரியும்? அது தேவனுக்கு தெரியும். அவர் எங்கே போகிறார்னு தெரியும். he knows every detail of what is happening to us. நமக்கு நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு காரியங்கள் கூட தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ இந்த சாராளுடைய அடிமை பெண் தான் இந்த ஆகார். அவள் தன் எஜமானியை விட்டு ஓடி போகிறாள் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் தன் தூதனை அனுப்பி, நீ எங்கே போகிறாய், நீ திரும்ப எஜமானிகிட்ட போ, கோவிச்சுட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்பொழுதுதான் அவன் சொல்கிறா, என்னை கண்டவரை நானும் காண்கிறேன்னு சொல்லிட்டு 13வது வசனத்தில், then she called the name of the Lord who spoke to her, you are a God who sees. நீர் என்னை காண்கின்ற தேவன். ஒரு பாட்டுக்கு தெரியுமா, நீர் என்னை காணும் தேவாதி தேவன். நீர் என்னை காணும் தேவாதி தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகார் அடிமை பெண்ணாகி ஆகாரை பார்த்தார். அவளுக்கு ஆலோசனை சொல்லி போ என்கிறார்.
அடுத்தடுத்து பின்னாடி பிள்ளை பெற்ற பின்னாடி மறுபடியும் துரத்து விட்ட பின்னாடி அந்த பிள்ளை சாகிறதை காணாமல் அவள் அழுகிறாள். பிள்ளையின் அழுகுரலை நான் கேட்டேன் என்று சொல்லி தேவன் அவளுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அப்போ தேவன் இரக்கமுள்ள தேவன், அவர் காண்கிற தேவன். இன்னும் அருமையானவர்களே, நான் இந்த வசனங்களெல்லாம் எதுக்கு சொல்லி காமிச்சேன்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் இந்த பூமியில் நம்ம அடிக்கடி சபையில் கேட்கக்கூடிய வார்த்தையெல்லாம், நீ பொய் சொல்லாத, திருடாத, இச்சையோடு பார்க்காத, பாவம் செய்யாத, கோவப்படாத, சண்டை போடாத, நீ லஞ்சம் வாங்காத, ஏமாத்தாத, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறனால, ஓ இப்படிலாம் நான் செஞ்சரில் ஏதோ ஒரு நேரம் தவறிட்டேன்னா தேவன் ரட்சிப்பை இழந்துருவோமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரட்சிப்பு இலவசம், அது கிருபையினால் உண்டானது. நம்பிக்கையை நாம் இழந்துடவே கூடாது. சரி, அதுக்கடுத்து இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அதாவது என்னென்னா, தேவன் பேர்லேயே நம்ம நம்பிக்கை இருக்கணும். நம்ம பேர்லேயோ நம்முடைய கிரியைகளின் பேர்லையோ அல்லது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற சொத்து, பணம், மனிதர்கள், அது மேலே எதன் மேலேயுமே நம்ம இருதயத்தை வச்சிடவே கூடாது. அது எல்லாம் தேவன் தந்தது. நாம் தேவனை தேடினோம்னா தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஆனால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவன் பேரில் தான் நம்பிக்கை இருக்கணுமே ஒழிய மனிதர்கள் மேலேயோ, சபையின் மேலேயோ, மூப்பர்கள் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, சொத்தின் மேலேயோ, வேலையின் மேலேயோ, பதவியின் மேலேயோ, அழகின் மேலேயோ, எது மேலேயோ வச்சிடக்கூடாது. இதற்கெல்லாம் சோர்ஸ், அதனுடைய மூல காரணம் யார் அப்படின்னா தேவன். அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் ஜீவனுள்ள தேவன் பேர்லேயே இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவன் பேரில் விசுவாசம் உண்டாயிரு. சரி, இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னாக்கோ பாருங்க, நமக்கு ஒவ்வொருவரையும் தேவன் வித்தியாசமாக அழைத்திருக்கிறார். சபையிலையும் கூட பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம பிறப்பினால் நாம் ஈக்குவல் கிடையாது. ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருக்கலாம், ஒருத்தர் அழகாக பிறந்திருக்கலாம். இந்த நெட்டை, குட்டை, கருப்பு, சிவப்பு, படிப்பு, ஜாதி, நிறம், மொழி, எத்தனையோ வித்தியாசங்கள் நமக்கு இருக்குது. அறிவு கூர்மையும் கூட ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரே ஆவியினால் பிறந்து ரட்சிக்கப்பட்ட பின்னாடி we all become equal to all. எப்படி? ஒரே தேவனுடைய ஆவியினால் பிறந்ததுனால நாம் எல்லாரும் ஈக்குவலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாருங்கள், மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அது லிவிங் பைபிளில் வாசிங்க. லிவிங் பைபிளில் மத்திய 23:8 வாசிங்க. Don't ever let anyone call you that, for only God is your Rabbi, and all of you are on the same level as brothers. All of you are on the same level as brothers. அப்படின்னா என்ன அர்த்தம்? You are equally brothers and sisters. சபையில் வந்த பின்னாடி, தேவனுடைய ஆவியினால் பிறந்த பின்னாடி, பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். அப்போ ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் உண்மையாக சொல்லியாச்சுன்னா அவனுக்கு பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. இனி ஒருவரையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தின்படி இந்த ஜாதியான், இந்த இனத்தான், கருப்பேன், சிவப்பேன், இந்த ஜாதி, இந்த ஊர், இந்த இனம், இந்த மொழி, அவன் தமிழன், சிங்களன், மலையாளி, கன்னடம், இங்கிலீஷ்காரன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஆவியின்படி நாம் எல்லாரும் ஈக்குவலி பிரதர்ஸ். நாம் அந்த பழைய அடையாளத்தை சொல்லி, இவன் நம்ம ஆள், உங்கள் ஆள், நம்ம ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன், நம்ம மொழிக்காரன், இவன் தமிழன், மலையாளி, இங்கிலீஷ்காரனோ, வி ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ் அந்த சேம் லெவல். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே அளவு. நம்முடைய பழைய மனுஷனுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. சரி, அப்போ நாம் இன்னும் அதே மாம்சத்தில் தானே பிரதர் இருக்கிறோம். அதே அறிவு தான் இருக்குது, அதே நிறம் தான் இருக்குது, அதே வேலை, படிப்பு எல்லாம் இருக்குது. எஸ், அதுதான் பவுல் சொல்கிறாரு, நான் இதுவரை ஒரு மனுஷனை அவன் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு காலம் அவனை மாம்சத்தின்படி அறியேன். அதுதான், அறியக்கூடாது. அதே மாம்சத்தில் தான் இருப்பாங்க, அதே நேரம் தான், அதே ஊர் தான், அதே வேலை தான், அதே பண வசதி எல்லாம். ஆனால் நாம் மாம்சத்துக்குரியதின்படி ஒரு மனிதனை அடையாளப்படுத்தி பார்க்கக்கூடாது. அதுதான் பவுல் சொன்னது, நான் மாம்சத்தின்படி ஒரு மனுஷனை அறியேன். இயேசு கிறிஸ்துவை கூட நான் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், அவர் யூதர், அவர் இஸ்ரவேலர், நான் ஒரு இஸ்ரவேலன் அப்படிலாம் நான் பார்த்துருந்தாலும் இனிமேல் நான் அப்படி பார்க்கவே மாட்டேன். அதனால தான் இங்கே 2 கொரிந்தியர் 5 அது எழுதியிருக்கு பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:15 ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். சரி, அதுக்கடுத்து 17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓகே, அப்போ நாம் வந்து சபையில் இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். நான் முதல்ல பார்த்தேன், ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு வித்தியாசமானது, ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித்தியாசமானது, ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள் வித்தியாசமானது. அப்போ ஏன்னா 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம், வரங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு. ஆக அப்படி வித்தியாசமான மனிதர்களாக தான் இன்னும் இருக்கிறோம். ஆனால் ஆவினால நம்ம எல்லாரும் ஒரே சகோதர சகோதரர். அதனால தான் இப்போ சபையில் வந்து ஒருத்தர் போதிக்கிறார், ஒருத்தர் பாட்டில் நடத்துகிறாரு, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து மேய்ப்பருடைய ஊழியத்தை செய்கிறாரு, ஒருத்தர் வந்து ரகசியமாக காணிக்கப்பட்டியில் பணம் போட்டு இந்த ஊழியத்தை தாங்குறாரு, ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஒருத்தர் கூட்டுறாங்க, பெருக்கிறாங்க, சமைக்கிறாங்க. எத்தனையோ வேலைகளை நம்ம எல்லாம் செய்கிறோம். எல்லாமே சர்ச்சில் ஒரு பகுதியான வேலையாக தான் நம்ம செய்கிறோம். ஆனாலும் எல்லாரும் வரிசையில் தான் போய் என்ன செய்கிறாங்க? நம்ம சர்ச்சில் ஏன் இங்கே மேடை போட்டு உட்கார்றதில்ல ஆட்க? வி ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள்னா யூ ஆர் ஆல் ஈக்குவல். பெண்கள் சமைப்பாங்க வீட்டில், பையங்க வேறு ஏதாவது வேலையை செய்வாங்க. யூ ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அது நம்முடைய திறமையை வைத்து அடையாளப்படுத்தி பார்க்குறதில்ல. அதனால தான் மேடை போட்டு இங்கே உட்காராம எல்லோரும் இங்கே தான் பார்த்து உட்காந்துருக்குறோம். அதனால தான் மேலே என்ன எழுதி போட்டிருக்கோம்? இங்கே ரட்சணியமும் மகிமையும் கனமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு மட்டும்தான் அர்த்தம். ஒன்லி டு காட், ஆல் ஹானர் அண்ட் க்ளோரி ஒன்லி டு காட். ஸோ நாம் எல்லோரும் வரிசையில் நிற்கிறோம். நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த புதுசில் வந்து ஒரு மீட்டிங் போனேன். அங்கே வந்து எல்லோரும் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாங்க. தட்டை ஏந்திட்டு வரிசையில் போய் சாப்பாடு வாங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி எங்கேயும் போய் சோத்துக்காக வரிசையில் நின்றது கிடையாது. நம்ம விருந்துக்கு போனோம்னா கௌரவமாக உட்காந்து இலையை போட்டு சாப்பாடு போடுவாங்க. நம்ம கிராமங்களில் அந்த காலத்தில் ஜாதி வித்தியாசம் பார்த்து டம்ளர்லேயே டீ கொடுக்குறதுலேயே கூட வித்தியாசமான டம்ளர்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி இடங்கள்லாம் நம்ம பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, யாருக்கு பிடிக்காது. அப்போ சாப்பாட்டில் வரிசையில் நிற்கிறது நமக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பேசாமல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுமா அப்படின்னு நினச்சேன். அனுப்பிச்சிட்டு அங்கிட்டு திரும்பி பார்க்குறேன், வரிசையில் பல பேருக்கு பின்னாடி சாக்பதர் தூள் இப்படி தட்டை வச்சுக்க நிற்கிறார். அவர் தான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டார். அவருடைய பிரசங்கத்தை கேட்குறது தான் பல பேர் வந்திருந்தாங்க. என்னுடைய பலூனில் ஓட்டப்பட்டது மாதிரிக்க என்னுடைய பெருமையெல்லாம் ஸ்குப்புன்னு அப்படியே என்ன செஞ்சிருச்சு, சப்பி போச்சு. இந்த பலூனில் ஒரு ஓசி வச்சு லேசாக குத்துங்க, அப்படியே வந்து என்ன செஞ்சிடும், புஷ். இவ்வளோ பெருசாக இருக்கிற பலூன் வந்து இத்தினுண்டா போயிடும். அதே மாதிரி தான் என்னுடைய பெருமையெல்லாம் சனப்பொழுதில் ஒன்றுமெல்லாம் போச்சு. எந்த மனிதனுடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்கு பல ஊர்களில் நீங்கள் வந்திருக்காங்களோ அந்த மனுஷனை தட்டை வச்சு நிற்கிறார். ஏன் தட்டை வச்சு நிற்கிறாரு? ஹீ கன்சிடர் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் ஈக்குவல் பிரதர் டு ஆல். அதனால தான் இங்கே எழுதி போட்டிருக்கோம், உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொரு உலகணிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர்கள் என்று எண்ணுங்கள். ஏன்னா அந்த வசனத்தை கூட காட்டுங்க, பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர்கள் என்று எண்ணுங்கள். அப்போ ஆல் ஆர் ஈக்குவலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வி ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒருவருக்கு ஒருவர் முக்கியமானவங்களாக இருக்கிறோம். ஸோ நாம் வந்து இம்பார்ட்டன்ட், ஈக்குவல், ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து ஜாதி வித்தியாசம் நம்ம சபையில் பார்க்குறதில்ல, படிப்பில் வித்தியாசம் பார்க்குறதில்ல, உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலைன்னு நம்ம பார்க்குறதில்ல. அவர் டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஸ்கேவஞ்சராக இருந்தாலும் சரி, அல்லது கலெக்டர் வேலை பார்க்குற மனிதராக இருந்தாலும் சரி, நாம் வந்து அந்த மாதிரி பார்க்குறதே இல்லை. அது வந்து பொது மொழிபெயர்ப்பு. சரி, ஆக இப்போ இன்னொரு சாரார் எப்படி இருக்காங்க தெரியுமா? உண்மையிலேயே ரட்சிக்கப்படாதவங்க இதை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க தெரியுமா? நான் அந்த 3வது பகுதியாக அந்த டேஞ்சரையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் வந்து சபையில் தேவன் நமக்கு கொடுத்த வரத்தையோ ஊழியத்தையோ வச்சு மற்ற இடங்களில் ரெவரண்டுங்கிறாங்க, பிஷப்புங்கிறாங்க, டாக்டருங்கிறாங்க, பாஸ்டருங்கிறாங்க, உயர்வாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். மேடை போட்டு எல்லோரும் இப்படி உட்கார்ந்தா இங்கிட்டு உட்காடுறாங்க. நம்ம அப்படி செய்கிறதில்ல, அது தப்பு. ஏன்னா தேவனே சொல்கிறாரு, யூ ஆர் ஈக்குவலி பிரதர்ஸ். உனக்கு வரம் வித்தியாசமாக இருக்கலாம், ஊழியம் வித்தியாசமாக இருக்கலாம். இப்போ வாயினால் நாம் பேசுகிறோம், இதையும் உள்ள அந்தரங்கத்தில் துடிச்சிக்கிட்டே இருக்குது, எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அது வெளியில் அட்ரஸ் இல்லாமல் இருக்கும். பிரெயின், மூளை எப்பொழுதுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் அது அட்ரஸ் இல்லாமல் இருக்கும். மறைவான நிறைய உறுப்புகள் தான் நம்ம வெளியரங்கமான கிரியை செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது, ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அதே போல் சபையில் நீங்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட
நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பின் நிமித்தமோ ஊழியத்தின் நிமித்தமோ நீங்கள் உங்களை மேட்டிமை பாராட்டக்கூடாது. உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்தவர், ஊழியத்தை கொடுத்தவர் தேவன் தான். அதனால் யூ மஸ்ட் ட்ரீட் ஆல் அதர் பீப்புள்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ. உங்களுக்கு சமமானவர்களாக நீங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா, மறுபடி பிறக்காத ஒரு நபர் சபைக்கு வரும் பொழுது, உதாரணத்துக்கு நம்ம சர்ச்சிலலாம் ஒருத்தர் புதுசாக வந்தால் வேறு சர்ச்சில் இருந்தாலும் ஒரு 6 மாதமாவது நீங்கள் சர்ச்சில் திருவிருந்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா? தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அநேக இடங்கள் இப்படிலாம் போதிக்காதனால அவங்க கற்றுக்கொண்டதான கிறிஸ்தவம் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே சிலர் இப்படி எடுத்துக்கிறாங்க. அதை அப்படி எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியுமா? ஓ, இங்கே போனால் ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, நமக்கு ஒரு கௌரவம், we can claim ஈக்குவாலிட்டி தான். ஆனால் அதே சமயத்தில் அவர் பணக்காரராக இருக்காருன்னு வச்சுங்களேன், நான் இப்போ பணக்காரன், நீ மேன்மை பாராட்டினா யூ நோ நத்திங் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. ஜாதியின் அடிப்படையில் இன்இக்வாலிட்டி பார்க்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கக்கூடாது. எப்படியோ அதே மாதிரி பணத்தின் அடிப்படையிலையோ, பதவியின் அடிப்படையிலையோ, வரத்தின் அடிப்படையிலையோ, ஊழியத்தின் அடிப்படையிலோ கூட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சபையில் பார்க்கவே கூடாது. வி மஸ்ட் பி ஆல் ஆர் ஈக்குவலி ட்ரீட்டட், ஈக்குவல். ஸோ ஒரு பகுதியில் நான் இப்போ எல்லாம் ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டேன், ரைட், ஓகே. ஆனால் நான் பணக்காரன், அதனால் நான் பணத்தில் வித்தியாசம் பார்ப்பேன். நான் திறமைசாலி, திறமையில் வித்தியாசம் பார்ப்பேன். நோ, யூ ஹவ் நாட் ஈவன் டேஸ்ட் a little bit of God's love and grace. தேவனுடைய அன்பையோ அவருடைய கிருபையோ கொஞ்சம் கூட சுவைக்கலைன்னு அர்த்தம். எந்த அடிப்படையிலையும் மனிதர்களுக்குள்ள உயர்வு தாழ்வுன்னு பார்க்கக்கூடாது. சரி, அப்படின்னா என்ன, நம்ம வசதியாக நம்ம சர்ச்சில் போய் நம்ம உட்காரும்போது ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறேன், அதனால் நம்ம வேறு சர்ச்சுக்கு போனால் லெட் தம் கோ. அதே மாதிரி ஒரு சிலர் சபையில் வரும்போது நம்ம இரக்கம் பாராட்டுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்கிறோம். There are people coming to take advantage of it. நாம் சபைக்கு வந்தால் யாராவது உதவி செய்வாங்க அப்படின்னு வர்றாங்க. சிலர் புதுசாக வரும்போது நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறதோ, நான் எல்லாருக்கும் நான் ஒரு வார்னிங்காக சொல்கிறேன், நம்ம மத்தியில் வரக்கூடியவங்க யாரையும் நம்ம தடை பண்ணுறதே இல்லை. யார் வேணாலும் வரலாம், ரட்சிக்கப்பட்டவங்களும் வரலாம், ரட்சிக்கப்படாதவங்களும் வரலாம். ஆனால் புதுசாக வர்றவங்க நம்ம இந்த சத்தியத்தையெல்லாம் விளங்காதனால அவங்க they will try to take advantage of your goodness. உங்களுடைய நல்ல குணாதிசயத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய நற்குணத்தை அவர்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 1000 கொடுங்க, ஒரு 500 கொடுங்க, ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். அதை பயன்படுத்தி கொண்டு சில சிட்டி சர்ச்சஸில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, அப்படியே எல்லாட்டையும் பழகுவாங்க. 100 பேர் 500 பேர் 100 பேர் வர இடத்துல தெரியும். இப்போ இங்கே புது தலை யாருன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம். 1000 பேர் வர இடத்துல 500 பேர் வர இடத்துல தெரியாது. அதுவும் சிட்டியிலலாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த இடத்துக்கு வர்றவங்க நல்லா பழகுறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம புதுசாக வர்றவங்ககிட்ட விசாரிக்கணுங்கிறோம். அவங்க ஏழையோ பணக்காரரோ படித்தவங்களோ படிக்காதவங்களோ வித்தியாசம் பாராட்டக்கூடாது, அவங்களுக்கு நம்ம நட்பு பாராட்டணும், உதவி செய்யணும்லாம் சொல்கிறோம். அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக ஒரு சிலர் நம்மக்கிட்ட பழகி ஒரு 1000 கொடுங்க, ஒரு 500 கொடுங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் அடுத்த வாரம் தந்துடுறேன், இப்படி நம்ம ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அது சபையை கெடுத்து விடும். ஒரு காலத்தில் இந்த நாட்டில் பஞ்சம் தலை விரித்தாடின பொழுது வெளிநாட்டில் உள்ளவங்க அங்கேருந்து கோதுமை பல்கார்பாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பஞ்ச காலத்தில் வெளிநாட்டிலேருந்து பல்கார்பாங்க, உடைச்ச கோதுமை, ஆயில், அப்புறம் இந்த சோயாபீன்ஸ் ஆயில்பாங்க ஆயில், அதுக்கப்புறம் மாவு, சத்து மாவு, பால் மாவு, இதெல்லாம் வரும். அப்போ ஆர்சி சர்ச்சஸில் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வச்சுருந்து ஊர்னி வெட்டுவாங்க, கம்மாயை தூரம் எடுப்பாங்க, ஆறு வெட்டுவாங்க, மழை விழுந்தால் தண்ணி வர்றதுக்கு, அதெல்லாம் செஞ்சு அதுக்கு சம்பளத்துக்கு பதிலாக இதை கொடுப்பாங்க. அப்போ வேலையே இல்லை, பஞ்சம். அப்போ ஜனங்கள் எல்லாம் போய் அங்கே கிறிஸ்தவர்கள் என்று பாகுபாடே கிடையாது, கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் யாராக இருந்தாலும் வருவாங்க, எல்லாரும் வேலை செய்வாங்க, எல்லாருக்கும் அதை கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் இவ்வளவு கோதுமை, இவ்வளவு மாவு அப்படின்னு. அதுலேயும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு விசேஷித்த உதவிகளையும் செஞ்சாங்க. அப்போ நிறைய பேர் மனம் மாறாமல் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் மாற்றிக்கொண்டு ஆங்காங்கே சில உதவிகளை பெற்றார்கள். சில கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் வேலை கிடைக்குங்கிறதுக்காக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று பெயர் மாற்றிக்கொண்டவர்கள் உண்டு. இப்படி மனம் மாறாமல் மதம் மாறுகிறதை நாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. சமீபத்தில் ஒருத்தர் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சீக்கிரம் சொன்னாங்களா. அவங்க என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க, இங்கே ஞானஸ்தானம் எடுத்தால் காசு கொடுப்பாங்களோ. நோ, வி ஆர் எகென்ஸ்ட் இட். மத மாற்றம், அதை ஆசை காட்டியோ பணத்தை கொடுத்தோ வேலை கொடுக்குறோம்னோ மதம் மாற்றுறதுக்கு நாம் எதிரானவர்கள். சபைக்கு ஆள் சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சு சோசியல் சர்வீஸ் செஞ்சு சபைக்கு ஆள் சேர்த்திங்கன்னா அந்த சபை பாழாகிவிடும்.
ஸோ வி ஆர் டெட் அகேன்ஸ்ட் இட். உண்மையாக யார் மனம் திருந்துறாங்களோ, மறுபடி பிறக்கிறார்களோ, அவர்கள் தே மஸ்ட் பி ட்ரீட்டட் ஈக்குவல். அவர்கள் எந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, பணம் படித்தவர்கள் ஏழை பணக்காரர் எந்த வித்தியாசம் பார்க்கக்கூடாது. ஆனால் அவர்கள் மறுபடி பிறக்காதவர்களாக இருந்தால் சர்ச்சுக்கு தே வில் பி எ த்ரெட்டனிங் டேஞ்சர். சபையில பாழாக்கிடுவாங்க. அதனால் வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நம்ம ஆடுகளுக்கு மத்தியில் ஓநாய்கள் நுழைஞ்சிடக்கூடாது. வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். புதுசாக வர்றவங்கள்ட்ட நாம் பணம் கொடுக்குறதோ அல்லது ட்ரெஸ்ஸு கொடுக்குறதோ அல்லது உதவி செய்கிறதோ, உதவினா எப்படின்னா, இப்போ சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற நீங்களும் போகிறீங்க, அவங்களும் வர்றாங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் பஸ்ஸுக்கு போகிறீங்க, டிக்கெட் இல்லை, காசுக்கு கஷ்டப்படுறாங்க, டிக்கெட் எடுங்க, தப்பு கிடையாது. அதெல்லாம் சிம்பிள் ஃபார் த டைம் பீயிங். ஆனால் அவங்களுக்கு பணம் காசு கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது பொருள்கள் கொடுத்து உதவி செய்கிறது, அவங்க அதுக்காகவே வந்தாங்கன்னா, அதனால தான் தொடர்ச்சியாக சபைக்கு வர்றவங்க, சபையில் கமிட்டடாக இருக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் திருவிருந்தில் அனுமதிக்கப்பட்டவங்கள தான் நம்ம சபையில் கமிட்டட் மெம்பரை எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம வேறு சர்ச்சில் இருந்து வர்றவங்களை கூட குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது நீங்கள் திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டான்னு சொல்கிறோம். நிறைய பேர் அதில் இடரில் அடைகிறாங்க, விசனம் அடைகிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், நான் அந்த சர்ச்சில் அப்பம்பீரில் கலந்து கொண்டேன், என்னை ஏன் நீங்கள் அனுமதிக்கலைன்னு கேட்பாங்க. நோ, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நமக்கு தெரியாது. அவங்க உண்மையிலேயே மனம் திரும்பியிருக்காங்களா நமக்கு தெரியாது. உண்மையிலே மறுபடி பிறந்திருக்காங்களா நமக்கு தெரியாது. சில இடங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய பனியனில் போட்டுக்கிடுவாங்க, ஊரில் போட்டுக்கிடுவாங்க. நம்ம சர்ச்சில் எத்தனை கல்யாணங்கள் நடந்திருக்கு, ஜாதி வித்தியாசமே பார்க்கலாம். ஏன்? we are born again, we are born of the Lord. அப்போ கிறிஸ்துக்குள்ள ஒருவன் அவன் புது சிருஷ்டியாக இருப்பான். ஆனால் இஃப் எனிபடி கம்ஸ் ஹியர் அண்ட் சிட்ஸ் ஹியர், மகாராஜா மாதிரி உட்காந்துட்டு நான் ஒரு ஈக்குவாலிட்டி கிளைம் பண்ண வந்தா, லெட் தம் கோ அவுட். இங்கே யாரும் ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, இங்கே பண உதவி கிடைக்கும், இங்கே வந்தால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் அவர்கள் கலைகளாக இருப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே இடமே கொடுக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, எல்லாம் அதுதான் அது பாட்டில் நேர்த்தியாக நடக்கும். நமக்குள்ள எந்த வித்தியாசம் கிடையாது, தாயை போல பிள்ளையை போல இருப்போம். ஆனால் பணம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், வேலை கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போகும்போது கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் வேலை கிடைக்கிறக்கா. என்கிட்ட ஒரு முறை ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பின்மாறி போயிட்டார். திருப்பி சில நாட்கள் கழித்து என்கிட்ட எனக்கு ஞானஸ்தான சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால், நான் போகிற நாடு கிறிஸ்தவ நாடு, அங்கே கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் எனக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கும், அதனால எனக்கு வேணும்னாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீ ஞானஸ்தானம் எடுத்தது உண்மை, ஆனால் இப்போ நீ கிறிஸ்தவனை வாழ்றியா? இல்லை, யூ ஆர் கான் பேக். கிறிஸ்தவத்துக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நீ இப்போ வேலை வாய்ப்புக்காக கிறிஸ்தவன் சர்டிஃபிகேட் கேட்குறேன், நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் ஞானஸ்தானம் உங்கள் சர்ச்சில் தானே எடுத்தேன், அதுக்கு தானே கேட்குறேன். நீ எடுத்தது உண்மை தான். அன்றைக்கி நீ மறுபடியும் பிறந்து கிறிஸ்தவன் சொன்னால் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தோம். இன்றைக்கி நீ கிறிஸ்தவனா இல்லையே, நீ இப்போ தாதா மாதிரி இருக்கிற, உனக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான். அவங்களாம் என்னை பகைச்சிட்டு போகிறாங்க. ஏன்? நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட்டை நம்பி தான் இங்கே ஒரு மனுஷன் இவங்களை கிறிஸ்தவனை அங்கீகரிக்கிறான். இவன் போய் அங்கே திருடனாக இருந்தானா, லஞ்சம் வாங்குறவனாக இருந்தானா, வேலையில் ஏமாத்துறவனாக இருந்தானா, அதுக்கு நம்ம உடன் போகிறவள் ஆகிட மாட்டோமா? அதனால் சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நான் சொல்கிறேன், சபைக்குள்ளே வரக்கூடிய கருப்பாடுகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசியாக ஒரு வசனம் சொல்கிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 20வது வசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு மதத்தை உருவாக்குவதற்கு அல்ல, அவர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். வாசிங்க, இங்கே என்ன எழுதியிருக்கு? அவர் மத தலைவர் அல்ல. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்துக்கு தலைவருங்கிறாங்க. நோ, அவர் என்ன சொல்றார் பாருங்க, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால். அங்கே என்ன எழுதியிருக்கு இங்கிலீஷில்? 19 கூட வாசிங்க, 19ல இருந்து. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மார்க்கத்தின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணினார். இட் இஸ் அ வே. அந்த வழி எப்படி உண்டாயிருக்கு? அது மதத்தின் வழி அல்ல, நம்முடைய மாம்சத்தை கிழித்து. அப்படின்னா என் சுய சித்தத்தை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் வாழக்கூடிய ஒரு வழிமுறையை எனக்கு உண்டு பண்ணினார். அதான் இங்கே எழுதியிருக்கு, பை எ நியூ அண்ட் லிவிங் வே. அப்படின்னா நாம் வாழும்படியான ஒரு வழியை அவர் நமக்கு திறந்து காட்டினார். இட் இஸ் எ லிவிங் வே. அவர் வாழும் முறை, வாழும் வழி. இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் இதுதாப்பா வாழ வேண்டிய வழின்னு சொல்லிட்டு வாழும் வழியை நம்ம கொண்டு பண்ணினார். தட் இஸ் அ நியூ அண்ட் லிவிங் வே. அது புதிதான வழி, வாழும் வழி. ஸோ
ஸோ அந்த புதிய வழியில் நீ நடக்கணும். நிறைய பேர் அப்படி இல்லை, அவர் வேணும்னா நம்ம இயேசுனுடைய பேரை உபயோகப்படுத்திக்கிறோம். நிறைய பேர் இயேசுனுடைய படத்தை போடுறாங்க. இயேசுனுடைய படமே உண்மையாக இயேசுனுடைய படம் கிடையாது. அது ஏதோ சில நடிகர்கள் எங்கேயாவது சினிமாவில் நடிச்சிருப்பாங்க இயேசு வேஷம் போட்டு, அந்த படத்தை தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக இயேசு வாழ்ந்த நாட்களில் ஃபோட்டோ கிடையாது. இப்போ நம்ம செல்ஃபோன் வச்சு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிறோம், அப்படிலாம் எடுக்க முடியாது. அப்போ அதுக்கான வசதிகள் கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்துனுடைய முகம் இப்படி தான் இருந்தது நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. நம்ம அதையே நம்ம கற்பனையில் வச்சுருந்தோம்னா ஒருவேளை பரலோகத்தில் போகும்போது இயேசுவை பார்த்துட்டு நம்ம வாட்டில் போயிடுவோம். இவர் இயேசு இல்லை, முடி இல்லை, அப்படி இந்த உடுப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இங்கே இருதயம் வெளியில் இருக்கும், இவருக்கு உள்ளே இருக்குது. ஏன்னா அப்படி தானே இயேசு படம் போடுறாங்க, வெளியில் அப்படியே இருதயம் இருக்கிற மாதிரிக்கே. இவங்க இயேசுக்கு இருதயம் வெளியே வரைச்சு. அப்படி நம்ம பார்த்து பழகிட்டோம்னா அங்கேயும் போனோடனே இயேசு ஆண்டவர் நின்றுட்டு பரலோகத்துக்கு வாசலில் நிற்பார். நம்ம பார்த்துட்டு எங்கே இயேசு இருக்கார் தேடிட்டே போயிட்டோம். நம்ம அப்படிலாம் ஒரு இமேஜ் வச்சுக்கக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் அருமையானவர்களே, நம்ம இயேசு ஆண்டவர் காண்பித்த வாழும் வழியை நமக்கு காண்பித்தார். He opened a new and living way. அது என்ன? மாம்சத்தின் திரை வழியாய் உன்னுடைய மாம்சத்தில் உன்னுடைய மனதில் ஒரு நன்மை இல்லை என்று அதை கிழித்து அதை சிலுவையில் ஒப்பு கொடுத்து, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நீதானாதா அப்படின்னு வாழ்ந்தாரே. அப்படி வாழ்ந்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மதம் என்பது என்ன? மனிதர்கள் தேவனை அடைகிறதுக்கான வழியை சொல்கிறாங்க. இது மார்க்கம் சொல்கிறோம். இயேசு பரலோகத்திலிருந்தே வழியை கொண்டு வந்தாருங்க. தேவன் பரலோகத்திலிருந்து மனிதனை தேடி வந்தாருங்கிறத இயேசு காண்பித்த மார்க்கம். இப்போ அவர் திரும்ப போகும்போது என் வழியே வா, நான் அங்கிருந்தாப்பா வந்தேன், திரும்ப அங்கே தான் போகிறேன், எனக்கு தான் வழி தெரியும், வா நான் காண்பிக்கிறேங்கிறார். அது என்ன வழி? வாழும் வழி. அது குறுக்கு வழி கிடையாது. காணிக்கை கொடுக்கறதுனால, ஜெபம் பண்ணுறதுனால, அல்லது நல்ல பெயர் பெற்ற மனிதர்களோடு கூட ஐக்கியப்படுறதுனால, அல்லது கிறிஸ்தவ ஐக்கிய சபைன்னு சொல்லிட்டு இது எல்லாரும் இப்போ நல்ல சபைன்னு சொல்கிறாங்க, அந்த சபையில் போய் நம்ம உட்காந்துக்கிறதுனால. நோ, நெவர். யூ மஸ்ட் பி கமிட்டட் டு த சர்ச். இந்த சர்ச்சில் நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கணும். இங்கே ஒரு வேலை நடக்குதுன்னா அதில் நான் ஒரு பங்கெடுத்துக்கிடணும். இந்த சபையினுடைய எல்லா காரியத்திலையும் ஐ மெட் பி எ கமிட்டட் மெம்பர். நான் இதில் ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு நபராக இருக்கணும். என்னையே நான் அர்ப்பணிச்சிருக்கணும். சரி, நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வது இல்லையா? இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ளணும். யூ மஸ்ட் கிவ் யுவர் செல்ஃப் டு காட். நீ காணிக்கை கொடுக்கற நிறுத்து, முதல்ல உன்னே கொடு. உன்னே கொடுக்காம நீ காணிக்கை கொடுத்தா தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அவிசுவாசிட்டு போய் காணிக்கை வாங்குறாங்க. அவர்கள் காணிக்கை கொடுக்கறது நிமித்தம் தேவன் அவர்களை ரட்சித்துருவாராம். ஏன்னா அவருடைய ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுத்துட்டாராம், அதனால அவர் ரட்சிப்பாராம். பைபிள் எழுதியிருக்கு, அவர்களுடைய அவிசுவாசிகளிடத்தில் காணிக்கை வாங்காமல் அவர்களுடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். இவர் தான் உண்மையுள்ளவர்கள். எவனெல்லாம் பணத்துக்கு பணம் அரிக்கிறாங்களோ அவங்க உண்மையான தேவ ஊழியர்களே அல்ல. உண்மையான தேவ ஊழியர்கள் பணம்னு அறிக்க மாட்டாங்க. they will put everything behind. ஏன்னா God's work done in God's way will never lack God's support. தேவனுடைய ஊழியத்தை ஒரு மனிதன் தேவனுடைய வழியில் செய்தால் அது ஒரு காலம் தேவனுடைய சப்போர்ட் இல்லாமல் போகவே போகாது. அநேக பேர் பிரசாக் அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் அமெரிக்கன் அம்பாசிடர், ப்ளீஸ் கிவ் மீ $100 அப்படின்னு கேட்டால் அவன் பொய்யன். ஒரு பெரிய பணக்கார மனிதனுடைய பேரை சொல்லிட்டு, நான் அம்பானியினுடைய மகங்க, ஒரு $100 கொடுங்க சாப்பாட்டுக்கு இல்லை, நான் அப்புறம் தந்துடுறேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஒன்று உங்கள் அப்பா உன்னை கைவிட்டுட்டாரு, இல்லை நீ உண்மையிலேயே அவருடைய மகன் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் இறந்து தெரிவதற்கு விடவே மாட்டாங்க. பைபிள் எழுதியிருக்கு, சங்கீதம் 37:25, தேவன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காலம் அப்பத்துக்கு இறந்து தெரியும்படி நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிவது இல்லை. இதான் ஜாக் சொல்லுவார், யூ வில் நெவர் பி விதவுட் ஜாப். உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காது, ஏதோ ஒரு வேலையை தேவன் உங்களுக்கு தருவார். ஏன்? நீதிமானுடைய பிள்ளைகள், அந்த வசனத்தை வாசிங்க, அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை. நான் இளைஞனாக இருந்தேன், இப்போ எனக்கு வயசாயிடுச்சு. இத்தனை வருஷத்தில் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சாப்பாட்டுக்கே வழியில் யாராவது கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறதையும் நான் பார்த்ததே இல்லை. அப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு எப்போ சொல்லுவாங்க? வேலையே இல்லை, பிழைப்புக்கு வழி இல்லைன்னு. அப்படி இருக்க மாட்டாங்க. தேவன் கண்டிப்பாக கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ யாராவது ஒருத்தர் போய், ஐயா எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு பெருசாக பேசிக்கிட்டு, கொடுங்க கொடுங்க கொடுங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார், எனக்கு கொடுக்க மாட்டார், எனக்கு நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். என்னையா இது? உனக்கே ஆண்டவர் கொடுக்கல என்ன, சரி எப்படி மற்றவங்களுக்கு கொடுப்பார்? ஸோ
பணம் பணம் என்று அறிக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் அல்ல. நம் மத்தியில் வந்து நீங்கள் யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, பணம் கொடுங்க, காசு கொடுங்கன்னு கேட்டால் தே ஆர் நாட் ரியலி born again. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர்கள் வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, எனக்கு உடுத்துறதுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம 5 வாசிக்கிறோம். 5, 6 படித்து பாருங்கள். 6வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? பணம், துணிமணி, உடுத்துறதுக்கு உடை, இதுக்கெல்லாம் யார் கவலைப்படுறா? என்ன எழுதியிருக்கு? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கவலைப்படுறாங்க அவங்க தான். நீ உண்மையிலேயே மெய்ஞானியாக இருந்தால், நீ தேவ பக்தியுள்ளவனாக இருந்தால், ஒரு கால் நீ வந்து எனக்கு பணம் வேணும், எனக்கு உடுத்துறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீ சொல்லக்கூடிய நிலைமை தேவன் விட மாட்டார். வேணா டெம்பரவரியாக ஒரு நாளைக்கு விடலாம். மற்றவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி, பசினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்படிக்கு தேவன் அனுமதிக்கலாம். நாட் பெர்மனென்ட்லி. மே தி லார்ட் ஓப்பன் அவர் ஐஸ். கர்த்தர் நம் கண்களை திறந்தல்வாராக. ஆமீன்.